ஜாய் கிறிஸ்டல் டாப் வந்து அவங்க ரொம்ப பாவம் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, நான் வந்து அதை கஷ்டப்படல, காதலிச்சாங்க, நம்பி ஏமாந்துட்டாங்க. நம்பி ஏமாந்தது இல்ல சார். குழந்தை பிறக்கும்போது கஷ்டப்படும், எல்லாரும் கஷ்டப்படும். கரெக்ட் சார். இப்போ ஜாய் கிறிஸ்டல் டாப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஏற்கனவே எனக்கு முன்னாடி 7 பெண்களோட தொடர்புல இருந்தாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 7ன்னு ஒரு குத்து மதிப்பு தான் சார். நான் கூட சொல்லலாம், 15ன்னு சொல்லலாம். கரெக்ட் சார். ஆனா இப்போ வந்து 7 பேர் அவர் ஏமாத்திருக்காரு தெரிஞ்சும் ஏன் வலையில போய் இவங்க வில்லணும்னு கேட்குறாங்க. அதாவது இவங்க எல்லாம் கர்ப்பமான கப்பம் தான் இந்த 7 பேரும் ஒரே நாளில் வந்துடல. ஒரு நாள் வருவாங்க, மெசேஜ் போடுவோம், உங்கள் வீட்டு உன் ஆள் வந்து தப்பானவன், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ஒரு ட்ரெட்டு வரும். இப்போ நீங்கள் கல்யாணம் ஒரு லேட்டாக கல்யாணம் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு வயசு எவ்வளோ வச்சுங்க? எனக்கு வயசு 22 சார். ஓகே, இப்போ பிரச்சனை இல்லை. ஒரு 30-35 கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஒரு 2-3 பொண்ணை பார்த்துட்டு நிச்சயம் வேலைக்கு போயிட்டு லவ்வில் பண்ண வேண்டாம், நிச்சயம் வைக்கு போயிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு பொண்ணை போய் பார்க்க போங்களேன். அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் போகும், இவ வந்து நிச்சயம் வைக்கு வந்துட்டு எங்களை ஏமாற்றிட்டு போயிட்டான், அது பண்ணிட்டான். அப்பேற்பட்ட உலகங்க இந்த உலகம். நான் ஜோசிகாரன் இருந்தங்காட்டி இந்த மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கே இந்த பிரச்சனை வந்து இருக்குது. 45 வயசுல எனக்கு கல்யாணம். கரெக்ட் சார். ஆனால் இப்போ காதலிச்சு அவங்க ஏமாந்து போனாங்க. ஏன்னா இவர் வந்து இப்போ அவங்களோட என்ன சொல்லியிருக்காங்க, இவர் ஒரு அயோக்கியன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அயோக்கியன் மாதம்பட்டி ரங்கராஜ் 7 பேரை ஏமாத்திருக்காரு, இவங்க எனக்கு முன்னாடி காதலிச்சு ஏமாத்திருக்காரு. நீங்கள் இந்த மீடியா தான் சொல்லியிருக்குது அவன் ஏமாத்தக்காரன், ஃப்ராடு, பித்தலாட்டக்காரன். ஓகே சார், மீடியான்னு போய் சொல்ல போகிறது. ஜாய் கிறிஸ்டாவோ அவங்க முதல் மனைவியோ சொல்ல கிடையாது. அதான் ஜாய் கிறிஸ்டல் வந்து இதுக்கு முன்னாடி 7 பேரோட தொடர்புல இருந்தாங்க. தொடர்பு தானே சார், கெட்டவன் சொல்லலையே. அதான் சார், தொடர்புல இருந்திருக்காங்க. என்ன மாதிரி தொடர்புன்னு தெரியல. அவங்க பிஸ்னஸ்ல தொடர்புல இருந்திருக்காங்க. இந்த பொண்ணையும் கல்ட்டுக்கு இவங்க ட்ரை பண்ணாங்க, 8வது ஆளா. இவங்க தப்பிச்சிட்டாங்க. அந்த சென்ஸ் வந்து இவங்களுக்கும் குழந்தையெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ட்ரிப்பு கழிச்சிருந்தா கண்டிப்பாக கட் பண்ணிட்டு போயிருப்பாரு.